இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ நேரா குடுகுடுன்னு ஓடி வந்து, "மாமா வெண்பாவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்கா. உண்மையிலேயே என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திணறிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம வெண்பா இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இப்போ நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மல்லியம்மாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பி போறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வெண்பாவுக்காக விஜய் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது அப்படின்னும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நெறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ற மாரி சொல்லி வெண்பா தவறான முடிவ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெண்பாவ கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடும்போது, இந்த ரஞ்சிதாவோட சுயரூபம், அதாவது ஏற்கனவே ரஞ்சிதாவோட சுயரூபம் நல்லாவே வெண்பாவுக்கு தெரியும். ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா இருந்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அவங்க உன்ன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. உன் மல்லியம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான விஷயம்லாம் செய்றாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா உன்னோட அரும வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன் டாடாவுக்கு சுத்தமா புரியல. அதனால மட்டுமே தான் அடுத்தடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமா, ஆமா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீட்டுக்கு போமாட்டேன். அந்த வீட்டுக்கு போனா என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு அவ்ளோ ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. என்ன வச்சு என் மல்லி அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொடுமை பண்றதுக்கும் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இனிமே இத விட்ற போறது கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு அருமைய என் டாடா புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மல்லி அம்மாவையும் ஏத்துக்குவாங்க. என் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் ஏத்துக்குவாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ ஸ்கூல்ல விட்ட உடனே இங்கிருந்து காணாம போக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.